This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. This video sponsored by BuyMode shopping app. BuyMode shopping is one of the online shopping app. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது என்னவென்றால் ஒரு அற்புதமான தக்காளி சாதம். தக்காளி சாதம் அப்படின்னு நம்ம நிறைய செஞ்சுருப்போம். நம்ம இதுவரை சுவைச்சிராத ஒரு அற்புதமான ஒரு சுவையில் தக்காளி சாதம் இன்றைக்கி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதை நான் செஞ்சு காட்ட போகிறதில்ல, அப்படியே செய்முறையை மட்டும் சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அற்புதமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் நல்ல பசையுள்ள அரிசினா நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நல்லா அந்த பாலிஷ் பண்ண அரிசி கிடையாது, பாலிஷ் பண்ணாமல் அன்பாலிஷ்டாக இருக்கக்கூடிய, நம்ம சொல்லப்போனால் ரேஷன் அரிசின்னு வச்சுக்கலாம். ரேஷன் அரிசி நமக்கு நல்லா ஃபுல் பாயில்டு ரைஸு, அதை ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படியே குக்கரை எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் வணக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே தக்காளி போட்டு நல்லா, தக்காளி எப்படி வணங்கணும் அப்படின்னா, நல்லா நைஸாக அது வதங்கணும். அப்படியே என்னென்னா, அது வெறும் தோல் மட்டும்தான் இருக்கணும். மீதி எல்லாமே நல்லா அதில் நல்லா வணங்கி அப்படியே என்ன சொல்கிறது, அது மை மாதிரி ஆகிடணும், அப்படியே பசை மாதிரி ஆகிடணும். அதில் எந்த எசன்ஸுமே இருக்கக்கூடாது. எசன்ஸ்னால் என்ன, அந்த தோலை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அது நல்லா வணக்கிடணும். வணக்கிட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் அதில் நம்ம சாம்பாருக்கு போடுற தூள் தான், வெறும் தனி மிளகாத்தூள் கிடையாது. சாம்பார் தூள்னு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சாம்பார் தூளை இதுக்கு ஒரு நல்ல ஒரு டீஸ்பூன் அளவு 2 டீஸ்பூன் போடுங்க. 2.5 டீஸ்பூன் போடணும். கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா அதையும் அது கூட அந்த தக்காளி கூட சேர்த்து வணக்குங்க. அது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம தண்ணி ஊற்றுறோம். அதாவது நம்ம 1 டம்ளர் அப்படிங்கும்போது 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கணும். அந்த புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க விட்ட பிற்பாடு, அந்த நம்ம அரிசி இன்னும் போடலை, தக்காளி தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க வச்சுருக்கோம். அது நல்லா கொதி வந்த உடனே இதில் அந்த புளி கரைசலை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துவிட்டு அதையும் ஒரு கொதி விடுங்க. அது ஒரு கொதி வந்த பிற்பாடு அதுக்கப்புறமா நம்ம அரிசி போடலாம். அரிசியை போட்டுட்டு திருப்பி அரிசி போட்ட பிற்பாடும் ஒரு கொதி வரணும். அரிசி போட்ட உடனே குக்கரை மூடி வைக்கக்கூடாது. அரிசி போட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 3 அல்லது 4 விசில் வந்தால் போதுமானது. அவ்வளோதான், 3 விசிலே போதும். நம்ம அரிசி எந்த அரிசி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு 3 அல்லது 4 விசில் வந்துட்டால் அப்படியே இறக்கி வச்சிடலாம். அந்த விசில் வரும்போதே நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு உள்ளே வாங்க, கதவை சாத்திட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வாங்க. ஒரு விசில் 2 விசில் வரும்போதே அந்த வீடு முழுக்கவே ஒரு விதமான மனம் வரும், அந்த தக்காளி சாதத்தினுடைய மனம். இதுவரை நீங்கள் அந்த மனத்தை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனம் வீடு முழுக்க பரவி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விசில் அந்த ஆவி ஃபுல்லாக போன பிற்பாடு திறந்துட்டு சோறை நல்லா ஒரு கிண்டி விட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டு நல்லா ஆற்றி சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சுவையாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டை நம்ம தக்காளி சாதம் இன்னொரு சாப்பிட்ருக்க மாட்டோம். நம்ம பிரியாணி சுவையில் சாப்பிட்ருப்போம், வேறு என்னென்னமோ வணக்கிணைக்கெலாம் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சுவையில் ஒரு தக்காளி சாதத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இப்படி செஞ்சீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சுவையில் அந்த தக்காளி சாதம் அமையும் நண்பர்களே. அதனால் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளும் உங்களை பாராட்டுவாங்க. சரிங்களா? ஓகே, நல்லது, நன்றி.